குரு சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். 12 திருமுறைகளை அருளிச் செய்த பெரியோர்களை பற்றியும், இறைவனுக்கு பல்வாறு தொண்டு செய்து 63 நாயன்மார்கள் என வரலாற்றில் இடம் பிடித்த மாமனிதர்களை பற்றியும், பெரியோர்களை பற்றியும், சமயக் குறவர்களான நால்வரை பற்றியும் பேசப்பட்டு கொள்ளக்கூடிய இந்த படலத்திலே இன்று நாம் பேசவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பற்றியது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இறைவனுக்கு அணுக்கத் தொண்டராக, இறைவனுடைய ஃப்ரெண்டாகவே இருந்தார், சிவபெருமானுடைய நண்பராக இருந்தார் என்று கூறுவார்கள். ஏன் அப்படி இருந்தார்? அப்படி இருந்தவர் அவர் சிவகணங்களில் ஒருவராகவே கருதப்படுகின்றார். அப்படி சிவகணங்களில் ஒருவராக கருதப்படுகின்றவர் ஏன் இந்த பூமியில் ஒரு மனிதனாக அவதாரம் எடுத்தார்? அந்த அவதாரம் எடுத்த அந்த காரணத்தை அவர் பூர்த்தி செய்தாரா என்பதை நாம் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கலாம். இறைவன் கையிலே வசிக்கின்ற காலையில் அவர் சிவபெருமான் தனது திருவுருவத்தை ஒரு ஆடியிலே பார்க்கின்றார். ஆடியிலே பார்க்கின்ற பொழுது தனது உருவத்தின் மேல் அவரே ஒரு மையல் கொள்கின்றார். நல்லா இருக்க நம்முடைய இந்த தோற்றம் அப்படின்னு சொல்கிற பொழுது அந்த தோற்றமே ஒரு சிவகணமாக உருவாகி வெளியே வருகின்றது. அவர் தான் ஆளாள சுந்தரர் என்று சொல்லக்கூடிய சுந்தரமூர்த்தி நாயனாருடைய கைலை, அதனுடைய அவதாரம். அது கைலையில் அவர் இருக்கிறார். இப்போ கையில் இருக்கிறப்போ இறைவனுக்கு உரிய கைங்கர்களை செய்வதற்காக அவர் தினசரி கொய்யக்கூடிய மலர்களை கொய்வதற்காக அங்கே உள்ள நந்தவனத்தில் செல்கின்ற பொழுது உமையம்மையின் பணிப்பெண்களான இருவர், கமலினி அணிந்தது என்ற இருவர் அங்கே மலர் பறிக்க வர்றாங்க. இவர் இறைவனுடைய அம்சமாக இருந்தாலும் அந்த மகளிர் இருவரை பார்த்து அவருக்கு ஒரு இல்லற ஆசை விடுகின்றது. அனைத்தையும் அறியும் இறைவன் தனது அம்சமான ஆளாள சுந்தரருக்கு இல்லற ஆசை விட்டதை அறிய மாட்டாரா? உடனே அவரை கூப்பிடுறாரு. உனக்கு இல்லறம் நடத்த வேண்டும் என்ற ஆசை விட்டது. அதற்கு ஏற்ற இடம் கைலாயம் இல்லை. எனவே நீ போய் பூவியில் ஒரு மனிதனாக பிறப்பெடுத்து நீ எல்லாரும் இன்று இங்கே பார்த்து நீங்கள் மோகமுற்ற 2 பெண்கள் அங்கே உனக்காக அவதாரம் செய்வார்கள். அவர்களை மனமுடித்து இல்லற வாழ்க்கை இனிதே நிகழ்த்தி மீண்டும் என்னை அடைவாயாக என்று ஒரு ஆக்கினை பிறப்பிக்கின்றார். அப்போது ஆளாள சுந்தர் அஞ்சு நடுங்குகின்றார். என்ன கையிலே இறைவனுடைய அருகாமையை விட்டு நம்மை போக சொல்கிறாரே என்று அவருடைய பாதங்களிலே பணிந்து வீழ்ந்து வணங்கி, ஐயனே, நான் மனித பிறவி எடுப்பது பற்றி எனக்கு ஒன்றுமில்லை. ஆனால் என்னை சரியான நேரத்திலே தடுத்தாட்கொண்டு என்னை திரும்பவும் நீ திருக்கையிலைக்கு அழைத்து கொள்ள வேண்டிய அந்த வரத்தை நீங்கள் எனக்கு அருள வேண்டும் என்று கூறிய உடனே, சரி இப்போது எங்கே உன்னை நான் தடுத்தால் கொள்ள வேண்டும் அங்கே தடுத்தால் கொள்ள சொல்லி கீழே அனுப்பிச்சு வச்சுறார். அவர் கடலூர் மாவட்டத்தில் உள்ள திருநாவலூர் என்ற ஊரிலே அவர் அந்தணர் மரபிலே அவர் பிறவி எடுக்கின்றார். பிறவி எடுத்து அந்த அழகான குழந்தை, இறைவனுடைய அம்சம் இல்லையா, அது மாதிரி அழகான குழந்தைகள் தேரோட்டி அந்த நடைவண்டி ஓட்டி தெருவிலே வரும் பொழுது அந்த ஊரை ஆளக்கூடிய மன்னராகிய நரசிங்க முனையர் என்பவர் அந்த குழந்தையை தமது குழந்தையாக தத்து எடுத்துக்கொள்கின்றார். தத்தெடுத்துக்கொண்டு அது அந்தன குழந்தையாகவும் அரச குழந்தையாகவுமே வளர்ந்து வருகின்றது. வளர்ந்து வர்றப்போ அதுக்கு உரிய பிராயம் வந்த உடனே அவருடைய முதல் தாய் தந்தையர், அதான் அந்த அந்தணர்கள் அந்த சைவ மரபிலே அவர் பிறந்தார் அல்லவா, அந்த பெற்றோர் இவருக்கு திருமணம் செய்விக்க வேண்டும் என்று நிச்சயித்து அருகில் உள்ள ஊரில் உள்ள அதே மரபினை சேர்ந்த ஒரு பெண்ணை நிச்சயம் செய்கிறாங்க. அந்த பெண்ணு யாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த கைலையிலே இருந்து 2 பேர் இங்கே அவதாரம் எடுத்து பிறந்திருக்கின்ற அவர்கள் அல்ல. அது அல்லாமல் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய பெற்றோர் அவங்களுடைய உறவினர்கள் பெண்களை தேர்ந்தெடுத்து அந்த திருமணத்தை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறாங்க. அந்த திருநாவலூரிலே ஏற்பாடு செய்து கொண்டு திருமண கட்டம் நெருங்கி கொண்டிருக்கின்றது. யாகங்கள் விளக்கப்பட்டிருக்கின்றன. திருமணத்துக்குரிய ஓமகுண்டம் தயாராக இருக்கின்றது. பந்தரம் ஓதும் அந்தணர் அமர்ந்து அதற்குரிய பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார். மணமிடையிலேயும் சுந்தரமூர்த்தி நாயனார் அமர்ந்து விட்டார். இந்த மணப்பெண் வர வேண்டியது தான், திருமணம் முடிய வேண்டியது தான் பாக்கி. அப்பொழுது இந்த சில சினிமாக்களை காமிப்பாங்க, தாலி கட்ட போகிறப்ப நிறுத்துங்கள் திருமணத்தை அப்படிங்கிற மாதிரி. அதை மாதிரியான ஒரு குரல் இருக்கின்றது. இந்த திருமணத்தை நிறுத்துங்கள் என்று ஒரு கம்பீரமான குரல் கேட்கின்றது. அனைவரும் அந்த குரல் திசையை நோக்கி திரும்பி பார்க்க, அங்கே அதிகாலை சூரியனே உருவெடுத்து வந்தார் போல செம்பிளம்பிலே ஒளிர் வந்தது போல அந்த ஒரு கிளவேதியர் வடிவத்திலே எம்பெருமானே நிற்கின்றார் சிவபெருமான். அதை உணரக்கூடிய அந்த பக்குவம் அங்கே எவருக்கும் இல்லாததால் அவரை ஒரு வேதியர், சாதாரணமானவர் என்று நினைத்து கொண்டு எல்லாம் கேட்குறாங்க. அந்த ஊரில் உள்ள பெரியவர்கள் அவரை நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் கேட்குறாரு, ஏன் எனது திருமணத்தை நிறுத்தினாய், ஏன் நீங்கள் இவருடைய திருமணத்தை நிறுத்துகின்ற என்ன காரணம் அப்படின்னு அவருடைய விரும்பும் பொழுது அவர் சொல்கிறாரு, இல்லை, இந்த சுந்தரமூர்த்தி என்பவன் இவருடைய பரம்பரையை எனக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்திருக்கின்றார்கள்.
அடிமை சாசனம் எழுதி கொடுத்தவர்களுக்கு திருமணம் செய்ய உரிமை இல்லை என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்களா அப்படின்னு அந்த கிராமத்து பெரியவர்களை பார்த்து அந்த வந்திருக்கக்கூடிய வேதியர் வந்து கேட்கின்றார். இப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கோபமடைந்து, என்ன சொல்கிறீங்க? நான் ஒரு அந்தணர் மரபை சார்ந்தவன், ஆதிசேவர் குலத்தில் பிறந்தவன், பிறருக்கு அடிமையாதல் என்பது உண்டோ? உனக்கு என்ன மூளை குழம்பி போச்சா? நீ என்ன பித்து பிடித்து அலைகின்றாயா? பித்தனா நீ என்று கேட்கின்றார். உடனே அப்படி நீ சொல்லுவ அப்படி சொல்லித்தான்ப்பா, உன்னுடைய முன்னோர், உன்னுடைய தாத்தா எழுதி கொடுத்த படியோல் நான் கோலையை நான் கொண்டு வந்திருக்கின்றேன். இதோ உனது முன்னோர், உன்னுடைய முப்பாட்டன் எனக்கு ஒரு ஓலை எழுதி கொடுத்துக்கின்றார். அதை படித்து பார்த்தால் உண்மை நீ புரிந்து கொள்வாய் அப்படின்னு சொல்லி அந்த ஓலையை வந்து கையில் வச்சுருக்காரு. உடனடியாக ஆத்திரம் கொண்ட சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்ன பண்ணார்? பணப்படன்னு வந்து டக்குன்னு அந்த ஓலையை பிடிச்சி கிழிச்சு நெருப்பில் போட்டுறார். உடனே கோபமுற்ற வேதியர், பார்த்தீங்களா இவன் செய்த காரியத்தை? நான் வைத்திருந்த ஓலையை பிடித்து கிழித்து விட்டான், அதனால் உண்மை இல்லை என்று ஆகிவிடுமா? இது வந்து படி ஓலை தான், அதாவது நான் வச்சிருந்த செராக்ஸ் தான், ஒரிஜினல் என்னிடம் இருக்கின்றது. அவருடைய மூல ஓலை என்னிடம் என்னுடைய ஊரான திருவண்ணூரில் இருக்கிறது. அதனால் நீங்கள் எல்லாம் வந்தீங்கன்னா அதை நான் காண்பித்து இவன் எனது அடிமை என்பதை நிரூபிக்கிறேன் என்று கூறுகின்றான். உடனே வந்து ஏப்பான் இந்த மாதிரி கிழிச்சு அவர் சொல்கிறது பெரியவர் சொல்கிறவங்களும் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த முதிய வேதியர் பின்னால் அந்த ஊரில் உள்ள பெரியவங்க சுந்தரமூர்த்தி சிவாவும் போகிறாங்க. திருவண்ணூரில் அதற்குரிய பஞ்சாயத்து வந்து கூடுகின்றது. அங்கே உள்ள சபை, கிராம சபை கூடுகின்றது. கூடி எங்கே உங்களுடைய இருக்கக்கூடிய அந்த ஓலையை எடுத்துக்கொண்டு வார்கள்னு சொன்ன உடனே அவர் வந்து தனது மூல ஓலையை திரும்பவும் இதை பிடுங்கி கழித்து போடுவான் அப்படின்னு அவநம்பிக்கைப்படுகின்றார். அப்போ ஊர் பெரியவங்களாம் சொல்கிறாங்க, இல்லை இல்லை நாங்களாம் இருக்கிறோம் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஓலையை கொண்டு போய் சுந்தரமூர்த்தி சுவாமி கொடுக்கின்றார். அவர் அதில் படிக்கிறாரு. அதில் எழுதியிருக்குது, நானும் எனது பரம்பரையும் இந்த திருவண்ணநல்லூர் வேதியருக்கு அடிமை என்று எழுதியிருக்கின்றது. அதில் அவருடைய முப்பாட்டனுடைய கையெழுத்தும் இருக்கின்றது. உடனே வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள், என்னுடைய முப்பாட்டனுடைய கையெழுத்து நான் எப்படி ஒப்புக்கொள்வது அப்படின்னு சொன்ன உடனே அந்த கிராமத்தில் அவருடைய கையெழுத்தை வந்து அங்கே ஏற்கனவே வேறு ஏதாவது பத்திரங்கள் எழுதி கொடுத்துருக்காங்க, அதையும் வந்து பாதுகாத்து வச்சுருக்காங்க அந்த கிராம ஆவண காப்பகத்தில். அந்த ஆவண காப்பகத்திலிருந்து திருநாவலூராருடைய தாத்தா முப்பாட்டன் எழுதிய வேறு ஒரு சில ஓலைகள் இருக்கின்றன, அதை எடுத்துக்கொண்டு வந்து அந்த கையொப்பத்தை வந்து ஒப்பிட்டு பார்க்குறாங்க. ஒப்பிட்டு ஆமாம் சரிதான், உன்னுடைய முப்பாட்டன் கையெழுத்து தான் அப்படிங்கிறாங்க. அந்த இவருக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்த ஓலையிலே சாட்சியும் 2 கையெழுத்துக்கள் போட்டிருக்கின்றார்கள். அப்போ அந்த சாட்சியுடைய கையெழுத்தையும் அந்த கிராம சபைக்காரர்கள் சரிபார்த்து ஆமாம் நீ அடிமைதான் என்று அதை உறுதி செய்து விடுகின்றார்கள். உறுதி செய்து வேறு வழி இல்லாமல் சரி நான் உனக்கு அடிமையாகி விட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த திருவண்ணூர் ஜனங்க கேட்குறாங்க பெரியவங்க, நீங்கள் இந்த ஊருன்னு சொல்கிறீங்களே, நாங்கள் அந்த ஊரில் உங்களை பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொன்னேன். வாங்க என் வீட்டை காட்டுறேன்னு சொல்லிட்டு கூட்டு போட்டு திருவண்ணநல்லூரில் அமைந்திருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் உரையும் தலத்துக்குள்ளே சென்று கருவறைக்குள் சென்று மறைந்து விடுகின்றார். அனைவரும் விது போயிடுறாங்க. ஆகா, இத்தனை நேரம் நம்முடன் வாதாடியது வழக்காடியது சுந்தரனை அடிமை கொண்டவர் வந்து சிவபெருமானா என்று அவர்கள் கலங்கி தனது அதிர்ஷ்டத்தை எண்ணி மெய்மறந்து நிற்கிறாங்க எல்லாருமே. இவருக்கு உள்ளரிச்சு போச்சு. சுந்தரமூர்த்தி நானார், இறைவா என்னை தடுத்தாட்கொள்வதற்காக இப்படி ஒரு திருவிழாவை நிகழ்த்தினாய் அப்படி சொன்ன உடனே, சுந்தரா நீ என்னை உன் தமிழால் பாடுக என்று எம்பெருமான் ஆணையிடுகின்றார். உன்னை நான் எவ்வாறு அழைத்து பாடுவது என்று சொல்கிறப்போ, என்னை திருநாவலூரை அழைத்தாயே நீ பித்தனா என்று, அந்த பித்தா என்ற அடியை நீ சொல்லி பாடு என்று சொன்ன உடனே பாடார். பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா எத்தான் மறவாது நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் பெண்ணெநல்லூர் அருட்டுரையுள் அத்தா உனக்கே இனி ஆளாய் அல்லேன் எனலாமே என்று 10 பதிகங்களை பாடி தன்னை அந்த பரமனிடத்திலேயே ஒப்பு கொடுத்து விடுகின்றார். பின்பு திருவாரூர் பதியடைந்து திருவாரூர் அமர்ந்த அந்த அரணை வழிபட செல்லுங்க அலையில் அங்கே வந்து அந்த கைலாயத்திலே அவர் கண்டு மோகித்த அந்த பெண் வந்து அங்கே பறவையார் என்ற பெயரிலே அங்கே அவதரித்திருக்கின்றார். அவர் கோயிலிலே பார்த்து அவர் மீது மையல் கொள்கின்றார். இறைவனுடைய ஆணைக்கிடங்கு 2 பேர் அங்கே திருமணம் செய்து நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது திருவாரூர் கோயிலுக்கு அடிக்கடி அவர் சென்று அந்த சிவதரிசனம் செய்து அவர் மேல் பாமாலை சூட்டும் பொழுது தேவாசிரியன் மண்டபம் என்று ஒன்று உண்டு. அங்கே இருக்கக்கூடியவர்கள் போல சிவனடியார்கள் அங்கே அமர்ந்திருப்பார்கள். சிவனடியார் அமர்ந்திருக்கக்கூடிய வழியிலே நாம் செல்வதா என்று அவர் ஒதுங்கி செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார் நமது சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அப்போது இப்போ யார் நம்மளாம் இங்கே உட்காந்து மதிக்காமல் நம்ம சுற்றிட்டு போகிறானே, அவர் இவர்கள் மேலே கொண்ட பக்தி மேன்மையால் அப்படி விலகி செல்கின்றார். அது புரியாமல் அவங்க சொன்ன உடனேயே இறைவனுடைய வந்து ஒரு அசரீரை கேட்குதுங்க, வா நீ வந்து என்னுடைய அடியார்களை பாடி பரவுமாறு ஒன்று செய்ய வேண்டும் என்று சொன்ன உடனே திருத்தொண்டத் தொகை என்ற ஒரு பதிகத்தை அவர் பாடுகின்றார். அதாவது சிவனுக்கு தொண்டு செய்த அடியவர்களது வரலாற்றினுடைய துவக்க புள்ளி அது.
அதைத்தான் சேக்கிழார் பெருமான் விரிவாக்கம் செய்து பெரிய புராணம் என்று எழுதுகின்றார். அதற்குரிய மூலமாக அமைந்தது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த திருத்தொண்ட தொகை. அதில் சொல்கிறார், தில்லைவாழ் அந்தணதம் அடியார்க்கு மடியேன் திருநீல கண்ட குயவனார் கடியேன் இல்லையே எண்ணாத இயற்பகைக்கு அடியேன் இடையான் குடிமாற நாயனார் கடியேன் என்று அனைத்து அடியார்களையும் பட்டியலிட்டு பாடி சென்று விடுகின்றார். அதற்கப்புறமாக அவங்க தனது மனைவி பறவையாரை திருவாரூரை விட்டுவிட்டு அவர் திருவொற்றியூர் வருகின்றார். திருவொற்றியூர் வடிவுடையம்மன் தனது இடபாகமாக கொண்டு ஈஸ்வரனை வழிபட்டு கொண்டிருந்த அந்த காலத்தில் அங்கே கைலாயத்தில் இவர் கண்டு மோகித்து இன்னொரு பெண் அங்கே செங்கிலியார் என்ற பெயரிலே அவர் இருக்கிறாரு. அந்த செங்கிலியாரையும் திருமணம் செய்ய ஆசைப்பட்டு இறைவனிடம் வேண்ட இறைவன் செங்கிலியாரின் கனவில் தோன்றி, எனது அம்சமான ஆலால சுந்தரன் உன்னை திருமணம் செய்ய ஆசைப்படுகின்றான். நீ அவனை திருமணம் செய்யும் பொழுது என்னுடைய சந்நிதியிலே உன்னை பிரிந்து செல்ல மாட்டேன் என்று உறுதிமொழியை பெற்றுக்கொள் என்று அறிவுரையும் கூறி செல்கின்றார். அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் உங்களை திருமணம் பண்ணிக்கிறேன், ஆனால் என்னை விட்டு பிரிய மாட்டேன் என்று இறைவனுடைய சந்நிதியிலே நீங்கள் உறுதிமொழி எடுத்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே சரி ஒத்துக்கிறேன், நான் அது மாதிரி நான் ஒத்துக்கொண்டு எனக்கு திருமணம் செய்து கொள்ள எனக்கு விருப்பம் தான் சொல்லிவிட்டு இறைவனிடம் போய் முறையிடுறார். இது மாதிரி என்னை திருமணம் செய்து ஒத்துக்கொண்ட பெண் உங்களுக்கு முன்னாடி உங்களுடைய திருவுருவிற்கு முன்னாடி உறுதிமொழி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு முன்னாடி உறுதிமொழி கொடுக்குறப்போ நீங்கள் உங்களுடைய அந்த தெய்வத்தன்மையை மகிழ மரத்திலே அமர்ந்து கொள்ளுங்கள், நீங்கள் அங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு கேட்குறாரு. சரிப்பா, நான் மகிழ மரத்தில் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இறைவன் தனது தோழருக்கு ஒப்புதல் கொடுத்து விட்டு திரும்பவும் அந்த செங்கிலியாருடைய கனவிலே போய் அவன் உன்னை போய் அங்கே போய் என்னுடைய திருவுரு, அதாவது கற்ப கிரகத்துக்கு முன்பு நின்று உன்னை பிரிய மாட்டேன் என்று சத்தியம் செய்து கொடுப்பான், அதை நீ ஏற்றுக்கொள்ளாத, இந்த சத்தியத்தை மகிழ மரத்தடி தான் செய்ய வேண்டும் என்று அவனை வற்புறுத்துவாயாக என்று சொல்லுகின்றார். உடனே அதே மாதிரி அவங்களும் சொன்ன உடனே சரி மகிழ மரத்திலே எம்பெருமானுக்கு முன்னாடியே அந்த உன்னை பிரிய மாட்டேன் என்ற சத்தியத்தை செய்து அவர்கள் இணைந்து கொள்கின்றார்கள். பின்பு சிறிது காலம் அங்கே வாழ்ந்துவிட்டு திருவாரூர் செல்ல வேண்டும் என்று இப்போ மனைவியிடம் சொல்லாமலே அவர் திருவாரூர் சென்று கிளம்பி விடுகின்றார். அப்போது இறைவனுக்கு முன்பு செய்த சத்தியத்தை அவர் மீறிவிட்டு அங்கே சென்ற திருவாரூர் போய்கொண்டிருந்த காரணத்தினால அவருடைய 2 கண்களும் பார்வை போய்விடுகின்றது. அப்போது எவராக இருந்தாலும், இறைவனுடைய அம்சமாக இருந்தாலும் சரி, இறைவனுடைய அணுக்கத் தொண்டராக இருந்தாலும் சரி, இறைவனுக்கு முன்பு செய்து கொடுத்த உறுதிமொழியை மீறினால் அவருக்கு மிக கடுமையான தண்டனை கிடைக்கும் என்பதை உணர்த்துறதுக்காகத்தான் இந்த அவதாரமே நிகழ்ந்ததோ என்று சொல்லக்கூடிய அளவில் இருக்கும். அதுக்கப்புறம் அவர் காஞ்சிபுரத்தில் அங்கே கட்சி ஏகம்பனை பரவி ஒரு கண்ணும், அப்புறம் திருவாரூரில் மற்றொரு கண்ணும் பெற்று அவர் தனது பாவத்தை நிவர்த்தி செய்து கொள்கின்றார். இம்மாதிரியான பல திருவிழாக்களை இவர் மூலம் புரிந்த இறைவன் இவரை தனது இருப்பிடமான கைலாயத்துக்கே அழைத்து திரும்ப அவரை அருகிலே வைத்து கொள்ள வேண்டும் என்ற அவாவிலே திருவஞ்சை களத்தை ஆண்டு கொண்ட சேரமான் பெருமாள் நாயனாருக்கும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் ஏற்பட்ட நட்பினை பயன்படுத்தி கொள்கின்றார். சேரமான் பெருமாள் நாயனை காண்பதற்காக இவர் சுந்தரமூர்த்தி நாயனார் அங்கே போய் நின்று நிறைய அங்கே உள்ள ஆலயங்களை தரிசனம் செய்து இருவரும் சிவபெருமானை பற்றிய விசாரணையிலே அவர்கள் தனது நாட்களை கடத்தி கொடுத்த பொழுது இறைவன் தனது வாகனத்தை அனுப்பி சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகளை பூலோகத்திலிருந்து தமது இருப்பிடத்திற்கு அழைத்து செல்கின்றார். இவ்வாறு ஒரு சிவனுடைய அவதாரமாக, சிவனுடைய அம்சமாக சிவனுக்கு கொடுத்த வாக்குறுதியை மீறி மாறாத துன்பங்களை அடைந்து பின்பு மீண்டும் சிவகதியை அடையக்கூடிய ஒரு அவதாரமாக சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய வரலாறு விளங்குகின்றது. இது நமக்கு உணர்த்தும் பாடம் என்னவென்று சொன்னால், நாம் ஒரு உறுதிமொழி கொடுக்கிறோம் என்று சொன்னால் அது சிவபெருமான் மட்டுமல்ல, எவரிடமுமே உறுதிமொழி கொடுக்கும் முன்பு 100 முறை யோசித்து கொள்ள வேண்டும். இந்த உறுதிமொழியை நான் காப்பாற்ற முடியுமா அப்படின்னு. எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுபம் என்பது எழுக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தில் உறுதிமொழி கொடுக்கிறதுக்கு முன்பு நன்கு எண்ணி துணிந்து அந்த உறுதிமொழியை கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்து விட்டால் எந்த சூழ்நிலையிலையும் அதை மீறக்கூடாது. அப்படி மீறினால் மாறாத அவமானமும் அபவாதமும் சேரும். அப்படிங்கிற இந்த வரலாறு நமக்கு உணர்த்துகின்றது. இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வரலாறை இந்த சொல்வதற்கு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கின்றது. இதை கேட்டதில் உங்களுக்கும் அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பற்றி மேலும் அறிய வேண்டும் என்ற ஒரு அவா ஏற்படும். அது மாதிரி அடியவர்களை பற்றி அறிய நமது அகங்காரம் ஒடுங்கி, நமது மமதை ஒடுங்கி, நான் என்ற எண்ணம்
மறைந்து நாம் அடியார்களில் ஒருவனாக மாறுவோம் என்பதை நான் உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொண்டு இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளை சுருக்கமாக சொல்லக்கூடிய இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறுகின்றேன். நன்றி, வணக்கம். இது எவ்வளோ நேரம் வந்திருக்கு தம்பி?